வந்து நாங்க பாதுகாப்பு இருக்கா? பாதுகாப்பு இருக்க போய் தான் எங்க கிட்ட வர்றாங்க. மகளிர் அணி சார்பா இப்ப எத்தனை எம்பி இருக்காங்க, எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, எவ்வளவு இருக்காங்க? நிறைய இருக்காங்க. விரல் விட்டு எண்ண எவ்வளவு முடியாது. இருக்காங்க? அதெல்லாம் விரல் விட்டு எண்ண முடியாது. எண்ண முடியாத அளவுக்கு இருக்காங்களா? ஆமா, ஆமா. சரி, அதுல ஏன் ஒரு 2 பெண் அமைச்சராவது எம்பி ஆவது போய் இந்த வெளியில போராடிட்டு இருக்காங்க தெரியுமா? அதை என்ன துப்புரவு நாங்க போய் பணியாளர்கள். பார்க்கணும்? திமிரு பிடிச்சு போய் அந்த கழுதைய உட்கார்ந்து இருக்கு ரோட்ல, அதை போய் என்னது பாத்தியா? பார்க்கணும்? ஏங்க, நாங்க எதுக்கு ஒரே நாள்ல பார்க்கணும்? வேலையை பிடிக்கிட்டு ரோட்ல நிப்பாட்டு 2000 பெண்களை. வருஷமா வந்து துப்புரவு பணியாளர்கள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்காங்க. திடீர்னு அவங்கள விட்டு வேலையை விட்டு தூக்கி இருக்கீங்க. அவங்க போய் சும்மா வேலை இல்லாம உட்கார்ந்துட்டு வேலை இல்லாம இருக்காங்க. உட்காரட்டும். யாரு வேலை இல்லாம தான் உட்கார்ந்து இருக்காங்க. அதத்தான் வேலையை புடுங்கினது யாரு ஐயா? அது யாரு புடுங்கினது? யாரு பிடுங்க? அன்னைக்கு 10,000 ரோடு பணியாளர்களை எல்லாம் வந்து கிராம பணியாளர்களை எல்லாம் எம்ஜிஆர் நீக்கினாரு, ஜெயலலிதா நீக்கினாரு. அன்னைக்கெல்லாம் நீங்க என்ன வாயில சூம்பிட்டு இருந்தீங்களா? இங்க இருங்க, அது நீங்க செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. நான் கேக்குறது என்ன, சோம். இப்ப ஏன் வந்து அவங்க வேலையை புடுங்குனீங்க? வேலை தேவையில்லை எங்களுக்கு. அது டெம்பரவரி போஸ்ட், எதுவும் பெர்மனன்ட் இல்ல, எல்லாம் பர்மனண்டா டெம்பரவரி. நான் தான் பர்மனண்ட் ஆக்குறேன்னு சொன்னது ஸ்டாலின் தானே? பெர்மனன்ட் ஆக்கணும்னு சொல்லுவோம், அதெல்லாம் செய்யணும்ல. தெரிஞ்சுக்கமா. இப்ப அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகுறது? நாசமா போகும். பத்தியா? திமிர்த்தனம். திமிர்த்தனம். ஏமா, அரிசி 20 கிலோ அரிசி போடுறோம், 10 கிலோ கோதுமை தர்றோம், பாமாயில் கொடுக்குறோம், பருப்பு கொடுக்குறோம், இவ்வளவு இலவசமா கொடுக்குறோம். அப்புறம் என்ன உங்களுக்கு கொள்ள? 20 கிலோ அரிசி வச்சு இது ஒரு எப்படி தெரியுமா இருக்கு? 4 பேர் ஒரு மாசம் இல்ல, வேற வேலைக்கு இல்ல, போகணும், இல்ல. வீட்டுல உக்காந்துட்டு இருக்கணும், வேற ஏதாவது வேலை பார்க்கணும். வேலையை தானே புடுங்குனீங்க. அந்த வேலை இல்லைன்னா வேற வேலை இல்லையா? எத்தனை பேர் இன்னைக்கு வீட்டு வேலைகள் எல்லாம் பார்த்து எத்தனை பேர் குடும்பத்தை காப்பாத்துறாங்க? என் ரோட்டு காட்டுல எத்தனை பேர் பூ விக்கிறாங்க, எத்தனை பேர் வடை சுடுறாங்க, எத்தனை தள்ளு வண்டி இருக்குது, எத்தனை பேர் காய்கறி விக்கிறாங்க. ஐயா, ஓமே சும்மா உட்காந்துட்டு இப்படியே சீட்டை தேய்ச்சிக்கிட்டு காசு வாங்கிட்டு போலான்னாக்க முடியுமா? அதெல்லாம் பொதுமக்களுடைய காசு, அப்படியெல்லாம் கொடுக்க இயலாது. வாயை பொத்திட்டு இருங்க. அந்த காசு 200 கோடி தூக்கி கொடுத்து கார் ரேஸ் ஓட்ட விடலாமா? அது எங்களுக்கு தெரியும். அது எங்களுக்கு தெரியுமியா? என்ன பொதுமக்களுடைய காசை தூக்கி உழைக்கக்கூடிய மக்களுக்கு சம்பளம் கொடுக்க துப்பு கிடையாது, வேலையை விட்டு அனுப்ப வேண்டியது, நீங்க சொகுசா கார் ஓட்ட வேண்டியது. மயிருன்னு எல்லாம் பொய் பேசக்கூடாது. எவ்வளவு கொடுத்தீங்களா? எவ்வளவு தாண்டியா? அதெல்லாம் கிடையாது. அந்த ரோடு வீடு போடுறது அந்த செலவு மொத்தமே 40 கோடி தான் ஆச்சு. சும்மா ஏதோ கதை விட்டுட்டு தர்றீங்க. 40 கோடி நம்ம 40 கோடின்னா அதனால அது உங்க டேடி வீட்டு காசா? அரசாங்கத்துக்கு எவ்வளவு உங்க டேடி வீட்டு காசா? அரசாங்கத்துக்கு எவ்வளவு பேர் கிடைச்சிச்சு. கார் ரேஸ் சென்னையில் நடக்குதுன்னு உலகம் பூரா பேசுற அளவுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நாயெல்லாம் ஓடிட்டு இருந்துச்சுல, 2வது ரவுண்டு தான் கார் போச்சு. கரெக்டுங்களா?